ஓம் சாந்தி 27/9/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நீங்கள் அறிவாளியாக ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா சம்பாத்தியத்தில் மிக மிக ஆர்வம் இருக்கணும். தொழில் ஆகியவற்றில் இருந்து கூட நேரத்தை ஒதுக்கி தந்தையை நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சம்பாத்தியம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உண்மையான வருமானம் எங்கே இருக்குது? பாபாவுடைய நினைவுலையும் பாபாவுடைய சேவை செஞ்சு பிரஜைகளை உருவாக்குறதுலையும் தான் இருக்குது. ஸோ புத்திசாலி குழந்தைங்க இதில் ஈடுபடுவாங்க. இல்லாதவங்க எனக்கு எங்கப்பா டைம் இருக்குது, வீட்டில் இருக்கிற டென்ஷனே பத்தலை அப்படின்னா அவங்க முட்டாள்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்போ அறிவாளி குழந்தைங்கன்னா நேரத்தை ஒதுக்கி நினைவில் இருங்க, அப்போ தான் சம்பாத்தியம் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்த 21 பிறவிக்கு அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். சரி, கேள்வி. எப்பவுமே கிடைக்காத ஒரு ஸ்ரீமத் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இப்போ கிடைக்குது. அது என்ன? பதில், இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் உட்கார்ந்தீங்கன்னா முழு ஆஸ்தி கிடைக்கும்னு இந்த சமயத்தில் தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி விலகி இருங்க அப்படிங்கிற ஸ்ரீமத் மற்ற சத் சங்கங்களில் எப்பவுமே கிடைக்க முடியாது. அந்த சத் சங்கங்களில் அப்பாவை பற்றியோ ஆஸ்தியை பற்றிய விஷயமோ கிடையவே கிடையாது. ஸோ 5000 வருடத்தில் எப்பவுமே கிடைக்காது. அதிகாலையில் இருந்து இறைவனின் நினைவில் பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்தீங்கன்னா முழு ஆஸ்தி உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது. இதை எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சங்கமேகம் ஃபுல்லாகவே அதிகாலை தான் இல்லையா? காலை சொர்க்கம், இரவு பக்தி மார்க்கம். ஸோ இப்போ அதிகாலை சங்கமேகம், இது ஃபுல்லாகவே பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா முழு ஆஸ்தி உங்களால் அடைய முடியும் அப்படின்றதும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே கூட புத்தியினால் தாமரை மலர் மாதிரி விலகி இருந்தீங்கன்னா தூய்மை ஆயிடுவீங்க, பாபாவுடைய சொத்தை அடைய முடியுங்கிற இந்த ஒரு விஷயமும் கூட உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. ஏன்னா அப்பா, இறைவன் அப்பான்ற விஷயமும் அவர் நமக்கு சொத்து கொடுக்குறாருன்ற விஷயமும் வேற எங்கேயுமே கிடையாது. பாடல், தந்தையும் நீயே தாயும் நீயே. ஓம் சாந்தி. இந்த பாரதத்தில் குறிப்பாக பொதுவாக முழு உலகத்திலும் அநேக விதமான சத்சங்கங்கள் இருக்குது. நாம் இந்த ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோன்றது மனிதர்களுடைய புத்தியில் இருக்கிற மாதிரி வேற எந்த ஒரு சத் சங்கமோ சர்ச்சோ அல்லது கோயிலோ கிடையாது இல்லையா? நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய சொற்பொழிவு நடத்துகிறாங்க, ஆன்மீக சொற்பொழிவுகள். ஆனால் எங்கேயுமே இறைவன்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் புத்தியில் பதிய வைக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் இருக்கும், பரலோக பதவி கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது ஒரு தடவை உட்காரும்போது அந்த ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குதுன்னு பதிய வைக்கிற அளவுக்குலாம் அங்கே சொல்கிறது கிடையாது எங்கேயுமே. சர்ச்லையும் சரி கோயிலையும் சரி எங்கேயுமே. இங்கே குழந்தைகளாகி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நம்ம அப்பா கிட்டேருந்து சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோங்கிற சிந்தனையோட எல்லா சென்டர்லேயுமே தங்களுடைய எல்லையில்லாத தந்தையின் நினைவில் இப்போ உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த மாதிரி வேற எந்த சத் சங்கமோ சர்ச்சிலேயோ புரிஞ்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்பா கிட்ட சொர்க்கத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோன்ற அந்த உணர்வில் இருக்கிறோம் அப்படின்ட்டு யாரும் அப்படி புரிஞ்சு எந்த சர்ச்சிலையும் கோயிலையும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில தான் இது இருக்குது. நாம் எல்லையில்லாத பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. புது உலகமான சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்துட்டு இருக்கிறீங்க. இத்தனை ஏராளமான குழந்தைங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கன்னு எல்லோருக்குமே ஸ்ரீமத் கிடைக்குது. நாம் பாபா கிட்ட இருந்து இந்த ஆஸ்தியை பெறக்கூடியவர்கள். நாம் அந்த தந்தையினுடையவராக ஆகி இருக்கிறோம். தந்தை கிட்ட இருந்து ஆத்மாவுக்கு இப்போ அறிமுகம் கிடைச்சிருக்குது. என்னை நினைவு செய்யுங்கன்னு தந்தை வழிகாட்டுறாரு. மேலும் இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தாமரை மலர் மாதிரி தூய்மையாக இருங்க.
எல்லாரும் இங்கேயே வந்து அமர வேண்டிய அவசியம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் தங்களுடைய டீச்சர்கிட்ட இருந்து ஆஸ்தியை பெற முடியும். இதுவும் அதே மாதிரி தான். தினமும் படிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு போய் தாராளமாக தொழிலெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் இப்போ எல்லாருமே டீச்சர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிற மாதிரி தான் இங்கேயும். தினமும் படிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு போய் தாராளமாக தொழிலெல்லாம் பண்ணுங்க. நீங்கள் இல்லற விவகாரங்கள்லையும் இருக்கிறீங்க, இருந்தாலும் கூட நீங்கள் மாணவர்கள், இறை மாணவர்கள். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே ஆனால் புத்தி வந்து தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த சன்னியாசியும் சொல்கிறதில்ல. ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இல்லறத்தில் இருந்தபடியே தூய்மையாகிறீங்க. தூய்மையாக ஆகி பரமபிதா பரமாத்மாவை வேற யாருமே நினைவு செய்கிறது கிடையாது. கீதை கேட்குறாங்க, படிக்கிறாங்கன்னா கூட நினைவெல்லாம் செய்யறது கிடையாது. சொல்றதுலையும் செய்யறதுலையும் வித்தியாசம் இருக்குது. நமது தந்தை ஞானம் நிறைந்தவர்னு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து தான் முழு நாடக சக்கரத்துடைய ஞானம் இருக்குது. இப்போ நமக்கும் அந்த ஞானம் கிடைச்சிட்டு இருக்குது. பாருங்க, பாபா சொல்றாரு, எல்லையில்லாத தந்தையுடைய நினைவுல தான் எல்லா சென்டர்ல இருக்கிற குழந்தைங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி வேற எங்கேயுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் பாபா கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக குழந்தைகளின் எண்ணிக்கை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. பாபா சொல்றாரு, தினமும் அதிகாலையில இருந்தே என் நினைவிலேயே இருங்க. ஏஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரே வேலை பாபா நினைவு. இதுதான் மெயின் வேலை. மற்றபடி இல்லற விவகாரங்களில் நீங்கள் தொழிலெல்லாம் பண்ணுவீங்க. பண்ணாலும் கூட என் நினைவில் இருந்து புத்தியை இந்த கலியுகத்தில் செலுத்தாமல் விலகி இருக்கணும். ஆனால் அது குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வெறும் வாணி கேட்கும்போது மட்டும் கிடையாது, எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். டீச்சர் நடத்துகிறத வந்து வீட்டுக்கு போயும் குழந்தைங்க அதை தாரணை பண்ணுற மாதிரி நீங்களும் எப்பவுமே இறைமானவர்களாகத்தான் இருக்கிறீங்க எந்த தொழிலை செஞ்சாலும். மற்றபடி நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி ஆகணும்னு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு அறிவுரை கிடைக்கிறது கிடையாது. கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு தூய்மையாக இருங்கன்ட்டு எங்கேயுமே யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது. இங்கே மட்டும்தான் அது நடக்குது. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, அது எப்படி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறது அப்படின்ற கேள்வி மாதிரி கலியுகத்தில் எப்படி தூய்மையாக இருக்கிறது? கலியுகத்தில் தூய்மையாக இருக்கணும், குடும்பத்தில் தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் இந்த சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு இங்கேயே தான் ட்ரைனிங் நடக்குது. இப்போ கலியுகத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கணும். இது விகாரம் நிறைஞ்ச உலகம் தான். விகாரம் நிறைஞ்ச உலகத்தில் தூய்மையாகி இறைவனை நினைவு செய்கிறது நீங்கள் மட்டும்தான். மற்றபடி கீதையெல்லாம் கேட்டால் நல்லா இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிறத செய்ய மாட்டாங்க. பகவான் இப்படி சொன்னார் அப்படி பாவனையாக சொல்லுவாங்களே தவிர அவங்களால செய்ய முடியாது இல்லையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதான் பாபா சொல்கிறார், சம்பூர்ணமாகனா எண்ணம் சொல் செயல் 3 சமமாக பாபாவுக்கு சமமாக ஆயிடுச்சு அப்படின்னா சம்பூர்ணம் ஆயிடுவீங்கன்ற இல்லையா? சரி, பாபா சொல்கிறாரு, நம்ம அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை ஞானத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த சக்கரம் ரொம்ப நல்லா இருக்குது. இது புருஷோத்தம யுகம். அதனால் உங்களுடைய இந்த ஆன்மீக ஜென்மமும் புருஷோத்தமமானது, உத்தமத்திலும் உத்தமமான ஜென்மம். இது கூடுதலான மாதம் இருக்குது இல்லையா? நாம் உண்மையிலே தந்தை மூலமாக புருஷோத்தமர் ஆகிட்டு இருக்கிறோம் குழந்தைகளாக. நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த 4 யுகம் தான். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நமக்கு எக்ஸ்ட்ராவாக சங்கம் யுகம் கொடுத்துருக்கிறார் இல்லையா, முயற்சிக்காக. அந்த 4 யுகத்தோட முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி இல்லையா? ஸோ அந்த யுகத்துக்கு மரியாதை இருக்கிற மாதிரி உங்களுக்கும் மகிமை இருக்குது. உண்மையிலே நாம் தந்தை மூலமாக புருஷோத்தமராக ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் மரியாதா புருஷோத்தமராக ஆகி கொண்டிருக்கிறோம். மீண்டும் 84 சக்கரம் சுற்றினோம் அப்படின்ட்டு ஞானம் புத்தியில் இருக்குது. வேற எந்த சங்கத்திலையும் சத் சங்கத்திலையும் இப்படி புரிய வைக்கிறது கிடையாது.
நீங்க தான் அப்படி இருந்தீங்க, திரும்ப திரும்ப இது நடந்துட்டு இருக்குது, மீண்டும் புருஷோத்தமராகிறீங்க, இந்த சத் சங்கத்தை நீங்க பல கோடி முறை கேட்டிருக்கிறீங்க, யாரும் சொன்னது கிடையாது. நாம இந்த மாதிரி ஆகணும்னு புரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி நம்மளை ஆக்குறவர் ஒரே ஒரு தந்தை தான். இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தின் மீது நீங்க ரொம்ப நல்ல முறையில புரிய வைக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அப்படியே மயங்கி கிடப்பாங்க. அந்த லக்ஷ்மி நாராயணன் போட்டோ முன்னாடி பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கிறான் அந்த நேரம். ஸோ அதில் தான் மெயினாக கொடுக்கணும். இவங்க இந்த முயற்சி பண்ணி தான் இப்படி ஆனாங்க. இதை தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக சொல்றாரு, கீழே எழுதி வைக்க சொல்றாரு. இவங்க ராஜயோகம் முந்தைய ஜென்மத்தில் பண்ணதுனால இந்த பதவி அடைஞ்சாங்கன்னு எழுதி வைங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே பிரம்மா மூலமாக யோக பலத்தினால தான் இந்த லக்ஷ்மி நாராயணன் இந்த உயர்ந்த பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி புத்தியில நீங்க வெளிப்படுத்தி கொள்ளணும். பிரம்மா இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பேச போறீங்களோ அதை ஒரு தடவை அசைப்படணும். இன்னைக்கு இப்படி பேசணும், அப்படி பேசணும், அப்படி. ஸோ முதல்ல நீங்க புத்தியில இதை வெளிப்படுத்தணும். பிரம்மா மூலமாகத்தான் இவங்க இப்படி ஆனாங்க. அப்ப பிரம்மா உலகத்தை படிச்சாருன்னா விஷ்ணுவும் அதிலே தான் வந்துடுறாரு இல்லையா. அப்ப பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமா இறைவன் படைக்கிறார். ஸோ விஷ்ணுவையும் அப்படிதான் பிரம்மா மூலமா தான் படைக்கிறார் இல்லையா. அப்ப இது எவ்வளவு சூப்பரா இருக்குது இல்லையா, சூப்பரா சொல்றாரு பாருங்க. அப்ப நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளவு யுக்திகளை கொடுக்குறாரு பாருங்க பாபா. ஒரு டாபிக்ல நாம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பிரம்மா பெரியவரா விஷ்ணு பெரியவரான்றதுக்காக சண்டை போட்டாங்கன்னு பக்தியில ஒரு கதையை எழுதி இருக்கிறாங்க. அதை நம்ம ஏன் ஞானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு. அப்ப அதுல சொல்லிட்டு அதே மாதிரியே இதுல சிவன் தான் பெரியவர். ஏன்னா பண்றவர் சிவன் தான், பட் ஆனா விஷ்ணுவை விட பிரம்மா தான் பெரியவர் இல்லையா. சரி, இப்போ பாபா சொல்றாரு, இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தின் மீது நீங்க நல்ல முறையில புரிய வைங்க. பிரம்மா சரஸ்வதி லக்ஷ்மி நாராயணனுடைய 2 ரூபங்களை காமிச்சிருக்கிறாங்க. பிரம்மா சரஸ்வதி பிறகு பிரஜைகளும் காண்பிக்க வேண்டி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் நல்ல முறையில சிந்தனை செய்யணும். என்ன நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்றாரு, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஆவீங்கன்னு பிரம்மாவுக்கும் சொல்றாரு. அதாவது என்னை நினைவு செய்யுங்கள்னு பிரம்மா முக வம்சாவளி அனைவருக்கும் பாபா சொன்னார், வெறும் பிரம்மாவுக்கு மட்டும் சொல்லலை. அப்போ எப்படி சூப்பராக சொல்றாங்க. எப்படி நினைவு செய்யணுன்றது கூட புத்தியில் இருக்குது, படங்களும் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது. இதன் மீது புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கணும், கண்காட்சியில் கூட இதை பற்றி புரிய வைங்க. உண்மையில் இவர் அனைவரும் எல்லையில்லாத தந்தைன்ற நிச்சயம் ஏற்படுது. இந்த கணக்குப்படி நமக்கு எல்லையில்லாத ஆஸ்தி கிடைக்கணும். நிராகரி ஆத்மாக்களாகிய நாமும் சகோதரர்கள். சாக்காரத்தில் வரும்பொழுது நாம சகோதரி ஆகிறோம். அப்பதானே படிக்க முடியும். பிரம்மாவின் குழந்தைங்க தான் சகோதரி. ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து கிடைக்குது. இதை புத்தியில பதிய வைக்கணும். யாருக்கு வேணும்னாலும் புரிய வைங்க. முதல்ல தந்தையுடைய அறிமுகத்தை கொடுங்க. நாம சகோதரர்களாகவும் சர்வ வியாபின்னு சொன்னா எல்லோரும் தந்தை ஆகிடுவாங்க. பின் தந்தையர்களுக்கு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? தந்தை என்று கூறி விழுந்து கொண்டே வந்துள்ளார்கள். ஆஸ்தி எதுவுமே கிடையாது. இப்ப சகோதரத்துவம் என்று உணரும் பொழுதுதான் ஆஸ்தி கிடைக்கும். எனவே அது பற்றி கூட நல்ல முறையில புரிய வைக்கிறதுனால புத்தியில பதிஞ்சிடும். ஒரு லைன்ல நிறைய பாயிண்ட் பாபா சொல்றாரு பாருங்க. பாபா சொல்றாரு, பிரம்மா சரஸ்வதி 2 பேரா காட்டுறாங்க. லக்ஷ்மி நாராயணா அதே மாதிரி 2 ரூபங்களா காட்டுறாங்க, ஜோடியா காட்டுறாங்க. அப்ப இது என்னது? இல்லற மார்க்கம் இல்லையா? லக்ஷ்மி நாராயணா இல்லற மார்க்கம். இல்லற மார்க்கத்துக்கு தயாராகிறவங்க. பிரம்மா சரஸ்வதிய பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணா ஆகுறாங்க அப்படின்னா அவங்க ராஜாராணி. ஓகே, பிரஜைகள் எங்க? லக்ஷ்மி நாராயணன் காட்டுறான். அப்ப லக்ஷ்மி நாராயணனுக்கு இவ்வளவு மகிமைன்னா அவங்க ஆள்ற அந்த பிரஜைகளுக்கும் மகிமை இருக்கும் தானே. நல்லவங்களா ஆட்சி செஞ்சாதானே அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ அதையும் புரிய வைங்க. பிரம்மாவுக்கு மட்டும் சிவன் என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்லல,
எல்லோருக்கும் சொல்றாங்க அப்படின்றதுக்காக. மற்றபடி பிரம்மா சரஸ்வதி வந்து தந்தை மகள் தான். ஆனா அது 2 பேருன்றதுக்காக அப்படி காட்டுறாங்க, பிரம்மா சரஸ்வதி அப்படின்ட்டு. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அப்ப என்னை நினைவு செய்யுங்கன்னு பிரம்மாவுக்கு மட்டும் சொல்ல, பிரம்மாவுடைய வாய் வழியா பிறந்த அனைத்து பிராமணர்களுக்கும் சொல்றாரு. அதை எப்படி நினைவு செய்யறதுன்றதும் எல்லோருக்கும் நீங்க புரிய வைக்கணும். பாருங்க, நமக்கு சொத்து கொடுக்குறவரு இப்ப கடவுள் சொத்து கொடுக்குறாரு, எல்லையற்ற தந்தை. இப்போ நீங்க கடவுளை நினைச்சா இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு கிடைக்கும்னா, இந்த வீடெல்லாம் நானே உழைச்சி கட்டுவேன், அதுக்கு எது கடவுளை நினைக்கணும் இல்லையா? என்னால முடியறதுக்காக இறைவனை நினைப்போம். இப்போ எல்லையற்ற தந்தை கொடுக்குற சொத்தும் எல்லையற்றதா தான் இருக்கும், எண்ணி மாள முடியாது அந்த மாதிரி சொத்து இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, இதை வச்செல்லாம் நீங்க புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, இறைவனுக்கு உடல் கிடையாது, அவருடைய குழந்தைகளும் ஆத்மாக்கள் தான், உடல் கிடையாது. அப்ப இந்த ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைங்க அப்படின்னா சகோதர சகோதரர்கள். அப்பாவுடைய சொத்து ஆண் குழந்தை கிடைக்கிற அந்த அர்த்தத்துல சகோதர சகோதரர்கள். ஆனா உடல் ரீதியாக ஆண் உடல் எடுத்த ஆண், பெண் உடல் எடுத்த பெண், அதே ஆத்மா தான் இல்லையா? அதே ஆத்மா ஆண் உடல்ல இருந்த ஆத்மாவே ஒரு பெண் உடல் எடுத்தா அது பெண்ணுன்றாங்க. ஸோ அந்த உடல் ரீதியாக சகோதர சகோதரி, அதாவது பிரம்மா அவரும் சரீரதாரின்றதுனால அவருடைய குழந்தைங்கன்னும் போது நம்ம சகோதர சகோதரி ஆயிடுறோம். மற்றபடி சொத்து வந்து அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இவங்க கடவுள் எங்கும் நிறைந்தவர், உனக்குள்ளும் இருக்கார் எனக்குள்ளும் இருக்காருன்னா, அப்போ எல்லாருமே கடவுள் ஆயிட்டாருன்னா எல்லோரும் அப்பா ஆயிடுறாங்க. அப்புறம் எப்படி சொத்து கிடைக்கும்? ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள் தான், அப்பா கிடையாது அப்படின்னு புரிய வைங்க. அது தெரியாமல் இவங்க ஏமாந்துட்டே இருக்கிறாங்க. சகோதரத்துவம் உணரும்போது தான் சொத்து ஆஸ்தி கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் நல்லா புரிய வைங்க, புத்தியில் பதியும். அஷ்ட தேவதைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும். 2 தந்தையர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எந்த ஒரு ஆன்மீக தந்தை கிட்ட இருந்தும் எல்லோருக்கும் சத்கதி கிடைக்குதோ, எந்த ஆன்மீக தந்தை கிட்ட இருந்து எல்லோருக்கும் சொர்க்கம்ங்கிற ஆஸ்தி கிடைக்குதோ, அவரு தான் நமக்கு சுகத்தையும் சாந்திங்கிற ஆஸ்தியையும், அதாவது சொர்க்கத்தை கொடுக்கிறாரு. சுகம் சொர்க்கத்துல தான் இருக்கு, உண்மையான அமைதி அங்கதான் இருக்குது. ஸோ இதை அவரு தான் கொடுக்கிறாரு. எல்லாருமே சுகமுடையவர்களாக ஆகிடுறாங்க. அவருக்கு தான் ஹெவன்லி காட் ஃபாதர், சொர்க்கத்தை படைப்பவர்னு சொல்லப்படுது. முதல்ல தந்தையின் தாக்கத்தை புத்தியில பதிய வைக்கணும். இவர் ஆத்மாக்களின் எல்லையில்லாத தந்தை. அவருக்கு பதித்த பாவனர்னு சொல்றாங்க. ஆத்மாவாகி நீங்க பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் புரிய வைக்கும்போது பாபா சொல்றாரு, பாபாவுடைய தாக்கத்தை முதல்ல ஏற்படுத்துங்கன்றார். ஸோ சுகத்தையும் அமைதியும் இறைவன் தான் கொடுக்க முடியும். அது வரப்போகுது, அந்த உலகம் வரப்போகுது. சாந்தியையும் அதை தானே தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த உண்மையான சுகத்தையும் அமைதியும் இறைவன் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா இறைவனுடைய தாக்கத்தை முதல்ல ஏற்படுத்துங்க. அவருக்கு தான் பதித்த பாவனர்னு சொல்றாங்க. நீங்க பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைங்கன்ற நிச்சயத்தை பக்குவப்படுத்துங்க. அடிப்படை விஷயமான இதை முதல்ல புத்தியில பதிய வைக்கணும் இல்லையா? இறைவனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? அப்பா வந்து குழந்தைங்களை தவிக்க விடுவாரா? அதை பதிய வைங்க, நிச்சயத்தை பக்குவப்படுத்துங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குஷியின் அளவு அதிகரிக்கும். மேலும் நாங்கள் தந்தையை அவசியம் நினைவு செய்வோம்னு சொல்லுவாங்க. நாம தந்தையை நினைவு செஞ்சு உலகத்தின் அதிபதி ஆகிடுவோம்னு எங்களுக்கு இப்ப நிச்சயம் ஏற்படுது. இந்த குஷி நிறைய இருக்கும். அறிவுள்ளவராக இருக்கிறார். மேலும் புத்தியில் முழுமையாக நிச்சயம் இருந்தது என்றால் முதலில் தாதாவில், அதாவது பிரம்மா உடலில் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லையில்லாத தந்தையை சந்திக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்போ வந்து அவர் கடவுள், அவர் இப்போ வந்துட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு, இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்றது மட்டும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா
அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு குஷி ஏறுமா, நான் தேடிட்டு இருந்த அந்த இறைவன் வந்துட்டாரா, எனக்கு தெரியும் அவர் வெறும் லிங்கமா இருக்க மாட்டார், ஏதோ வந்து பண்ணுவாருன்னு தெரியும். அந்த அப்ப குஷி அதிகரிக்குமா. அது மட்டும் இல்லாம நாங்களும் தந்தையை நினைவு செஞ்சு உலகத்தின் அதிபதி ஆகிடுவோன்ற நிச்சயம் எங்களுக்கு ஏற்படுது. இந்த குஷி வந்து நிறைய அவங்களுக்கு அதிகரிக்குமா. அவங்களுக்கு முழு நிச்சயமும் வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவாளியாகவும் இருந்தாங்கன்னா முதல்ல அந்த சிவனை நான் சந்திக்கணும்னு. இந்த மாதிரி ஆக்சுவலாக மலேசியாவிலேருந்து ஆதிமூலம்னு ஒரு பிரதர் ஒருத்தர் நம்ம சென்டருக்கு அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி 7 நாள் கோர்ஸில் 2 நாள் கோர்ஸ் எடுத்த உடனே ஆத்மா எடுத்த உடனே அவருக்கு ஐயோ அடுத்தது பரமாத்மா இன்னும் அதே சிந்தனையாக இருந்துச்சான். பரமாத்மா எடுத்து முடித்த உடனே அந்த பிரதர் வந்து இந்தியாவுக்கு மதுபன் பாபா மீட்டுக்கு வராராம். சரி நீங்கள் 1 மாதம் கழிச்சு வாங்க, நாங்கள் மதுபன் போயிட்டு வரோம்னா, ஐயோ நான் என்னை அழைச்சிட்டு போங்க, நான் என் சொத்து ஃபுல்லாக எழுதி தரேன், நான் சிவனை பார்த்தே ஆகணும்னு அழுகுறாராம். அப்போ 2 நாளில் அவருக்கு நிச்சய புத்தி வருது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லையில்லாத தந்தையை நீங்கள் சந்திக்கணும்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிச்சயம் வந்துச்சுன்னா. இல்லாட்டினா சரின்னா நிச்சயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. சிவபாபா பிரம்மா மூலமாக தான் நம்ம கிட்ட பேச முடியும். ஏன் சிவலிங்கம் இருக்கிற இடத்துலலாம் நந்தியை வச்சிருக்கிறாங்க, அப்போ அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லை இல்லையா. பிரம்மா மூலமாக தான் பேச முடியும். ஆத்மாவாகிய நீங்கள் அவரை சந்திக்கலைன்னா எப்படி நினைவு செய்ய முடியும். அப்போ அவரை பார்க்கும்பொழுது அவருடைய அசைவு, அவருடைய பார்வை, அதெல்லாம் பார்க்கும்பொழுது தானே அவர் நினைக்கும் போது அவர் இந்த மாதிரி குணமுடையவர் நமக்கு தெரியுது இல்லையா. சூப்பராக கேட்குறல. சந்திக்கலைன்னா எப்படி நினைவு செய்ய முடியும். குழந்தைங்க தத்து எடுக்கப்பட்டால் தான் நினைவு இருக்கும். தத்து எடுக்கப்படவே இல்லை என்றால் எப்படி நினைவு இருக்கும். முதல்ல அவருடையவர் ஆகுங்கள். அப்படிப்பட்ட தந்தையுடன் உடனே சந்திக்க வேண்டும். நீங்க தங்களை ஆத்மான்னு நினைக்கிறீங்களான்னு தந்தை கூட அதையே தான் கேட்பாரு. நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை சிவபாபா உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். எனது ஆத்மாவின் தந்தையே உங்களுடைய தந்தையும் ஆவார். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் தான் உங்களுக்கு நிச்சயம் இருக்குதான்னு அவர் கேட்கிறாரு. அவரே தான் ஆஸ்தி கொடுப்பார். தூய்மையாகவும் ஆக வேண்டும். அவரை தவிர மற்ற அனைத்தையும் மறந்து விட வேண்டும். ஆத்மாவாகிய நீங்க வீட்டிலிருந்து தனியாக வந்திருந்தீங்க இல்லையா, எந்த ஒரு தேக சம்பந்தமும் அப்ப கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். பாபாவை நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அவரை தவிர எல்லாத்தையும் மறக்கணும்னு இருப்பாங்க, அதுலதான் பெரிய விஷயம். வரும்போது நான் எல்லாத்தையும் நினைச்சிட்டு வந்தீங்க, அதே மாதிரி தான் போகணும். இப்ப அவங்களை கேட்க சொல்றாரு, தத்து எடுக்கலன்னா அப்பான்ற அந்த நினைவு உங்களுக்கு எப்படி வரும். இப்ப உடனே போய் அவரை சந்திக்கணும்ல. ஏன்னா பாபாவும் கேட்பாரு, நீங்க இப்ப ஆத்மான்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாராம். உங்களுக்கு நான் தந்தை, எல்லா ஆத்மாவுக்கும் நான் தான் தந்தைன்னு உங்களுக்கு நிச்சயம் இருக்குதா. அவரு தானே எல்லோருக்கும் ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஸோ அவர் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு தூய்மையாக்குறாரு. கண்டிப்பா தூய்மையாகணும்னா எல்லாத்தையும் மறந்து அவரை மட்டும் நினைக்கணும். அவரை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. பரந்தாமத்துல இருந்து இந்த பூமிக்கு ஆத்மாக்கள் வரும்போது எந்த ஒரு தேக சம்பந்தமும் கிடையாது. தனியா தானே வந்தீங்க. ஆத்மா சரீரத்துல பிரவேசம் செஞ்சு பெரியவர் ஆகும் பொழுதுதான் இவர் உங்களுடைய தந்தை, இவர் உங்களுக்கு இந்த உறவு அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கப்படுது. ஆத்மாவோ எல்லா சம்பந்தங்களிலிருந்தும் விலகியது. ஆத்மா சென்று விட்டால் நீங்கள் இறந்தால் உலகமே இறந்து விட்டதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு உடல் கிடைக்கும் வரையும் பந்தனமற்றதாக ஆகிவிடுகிறது. தாயின் கர்ப்பத்தில் சென்று வெளியில் வந்த பிறகு அறிவுள்ளவர் ஆகும்போதுதான் சம்பந்தத்தின் விஷயமே வருகிறது. எனவே இங்க கூட குழந்தைகளாகிய நீங்க புரிய வைக்கணும். உயிரோடு இருந்துகிட்டு அனைத்தையும் மறந்து விட வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்வது இது கலப்படமற்ற நினைவு ஆகும். இதுக்கு தான் யோகம்னு சொல்லப்படுது. இங்க மனிதர்களுக்கு நிறைய பேருடைய நினைவு இருக்கும். உங்களுடையது கலப்படமற்ற நினைவு.
அதாவது அவ்விபச்சாரி நினைவு. இதற்கு தான் யோகம் என்று சொல்லப்படுது. இந்த சரீரத்தின் சம்பந்தங்கள் எல்லாமே முடிய போகுதுன்னு ஆத்மா தெரிஞ்சிருக்குது. நமது சம்பந்தம் ஒரு தந்தையோட இருக்குது. தந்தையை எந்த அளவுக்கு நீங்க நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு விகர்மங்கள் விநாசமாகும். நண்பர்கள் உறவினர்களை நினைவு செய்யறதுனால ஏதாவது விகர்மம் ஆகிவிடும் என்பதும் அல்ல, இல்லை. ஏதாவது அப்படிப்பட்ட தவறான செயல் செய்யறதுனால தான் விகர்மம் ஏற்படும். மற்றபடி வேறு யாரையோ நினைவு செய்யறதுனால விகர்மம் ஆகாது. ஆம், நேரம் அவசியம் வீணாகும். ஒரு தந்தையை நினைவு செய்யறதுனால தான் விகர்மங்கள் விநாசமாகும். இது பாவங்களை அழிக்கிறதுக்கான யுக்தி. மற்றபடி சம்பந்தங்கள் ஆகியவையோ நினைவு இருக்கும். சரீர நிர்வாகத்தின் பொருட்டு தொழில் ஆகியவை எல்லாம் செய்யுங்கள். ஆனா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பொழுதுதான் துரு நீங்கி போய்விடும். அடிப்படை விஷயமே இதுதான். பதித்த நிலையிலிருந்து பாவனம் எப்படி ஆவது என்பதை உள்ளுக்குள்ளேயே சிந்தனை செய்யுங்க. தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. இல்லற விவகாரங்கள்லையும் இருக்கணும். சந்நியாசிகள் கூட சரீரத்தை விட்டுட்டு பின் கிரகஸ்திகளிடம் போய் ஜென்மம் எடுக்கிறாங்க. அப்படியின்றி ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் தூய்மையாக ஆகிடுறாங்கன்னு கிடையாது. இப்பொழுது நிர்விகாரி உலகமே கிடையாது. இது விகாரி உலகம். இதுல இருந்து யாருமே வெளியேற முடியாது. விகாரி உலகத்துல இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா ஏதாவது குறைகள் அவசியம் இருக்கும். மற்றபடி உலகமோ இருப்பதை இரண்டு: விகாரி உலகம், நிர்விகாரி உலகம். பாவன உலகத்துல தேவதைகள் இருந்தாங்க. அதனால இதை புரிய வைக்கிறது ரொம்ப சுலபம். இந்த பதித உலகம் இப்ப அழிய போகுது. விநாசம் ஆவறதுக்கு முன்னதாகவே எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்த ஆஸ்தியை நீங்க அடையணும். தேக சம்பந்தத்தை விட்டுட்டு தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செய்யுங்க. தந்தையை நினைவு செய்யுங்க. அப்பதான் நீங்க தூய்மை ஆயிடுவீங்க. நீங்க என்ன பதித்த பாவனர்னு தானே சொல்றீங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்டா பாபா சொல்றாரு. பாபாவை தவிர நீங்க எல்லாத்தையும் மறக்கணும். பாபா முதல்ல கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னா என்ன அர்த்தம்? நாம என்ன வெறும் ஆத்மாவா? சரீரத்தோட தானே இருக்கிறோம். அப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே செத்துட்டோம், நமக்கு உடம்பு இல்லைன்னு அர்த்தம். பாபா சொல்றாரு, இறந்துட்டாங்கன்னா ஒரு ஆத்மா, அதுக்கு எந்த விதமான பந்தனமும் கிடையாது. மறுபடியும் சரீரம் எடுத்து பிறந்து வந்து அது ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கு அப்புறம் தான் இவங்க உன்னுடைய அம்மா உன்னுடைய அப்பான்னு அதுக்கு புரிய வைப்பாங்க. அது வரைக்கும் அது பந்தனம் இல்லாம ஜாலியா இருக்குது. சங்கமேகம் ஃபுல்லாவே நீங்க அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னும் உடம்ப விடலைன்னு அர்த்தம். இப்போ ஆத்மா எல்லாத்தையும் மறந்து, அப்ப பாபா சொல்றாரு எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும் உயிரோட இருந்துகிட்டே. அதுதான் இறக்குறதுன்றது. இங்க இறக்குறதுன்றது மறக்கிறது. ஆனா அப்ப ஒருத்தருடைய நினைவு மட்டும் இருக்கிறதுக்கு பேரு தான் யோகா. பக்தர்களும் தான் கடவுளை நினைக்கிறாங்க, ஆனா அது யோகா கிடையாது. ஆனா அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப எல்லா நினைவும் கட் பண்ணிட்டு பாபா நினைச்சாதான் யோகான்றது. எவ்வளவு வித்தியாசம் இல்லையா? அப்ப மனிதர்களுக்கு இந்த கலியுகத்துல நிறைய பேருடைய நினைவு இருக்குது. ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் எல்லா சரீரத்துடைய சம்பந்தமும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் முடியதான் போகுது இப்பன்ட்டு. அதனாலதான் எல்லாத்தையும் அழிவற்ற அந்த ஒரு தந்தை கிட்ட வைக்க சொல்றாரு. எந்த அளவுக்கு அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குங்களோ அந்த அளவுக்கு ஜென்ம ஜென்மாந்திரம் நம்ம ஆத்மால இருக்கிற பாவங்கள் எரியும். இப்ப பாபா சொல்றாரு, சரி அப்ப நண்பர்கள் உறவினர்களை பாபா நினைவு செய்யக்கூடாது, அப்ப நினைவு செய்யறதே பாவமா? பாபா சொல்றாரு, இல்ல, அவங்களை நினைக்கிறது பாவம் கிடையாது. அப்ப ஏன் நினைக்க கூடாது? உங்க நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லையா? நினைக்கிறதுனால பற்று வருது, கோபம் வருது, காமம் வருது, எல்லாமே நினைக்கிறதுனால தானே வருது. நினைக்கிறது பாவம் இல்ல, ஆனா அது வந்து அங்க இட்டுட்டு போயிடும். அப்புறம் மறுபடியும் பாபா அதனால நேரத்தை வீணாக்க வேண்டாம். சூப்பர் பாயிண்ட் இல்ல?
அப்ப இது கண்டினியூஸா பாபாவே நினைவு செய்யறது என்னன்னா, இது பாவத்தை அழிக்கிறதுக்கான யுக்தி. இருக்கிற டைம் கம்மி, ஏன் நேரத்தை வீணாக்குற? பக்தி பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்றது உங்க நேரத்தை வீணாக்காதீங்கன்றதுக்காக தான், இல்லையா? பொம்மை விளையாட்டு எதுக்கு விளையாண்டுன்னு இருக்கிறீங்கன்றது. அதே மாதிரிதான் இதுவும், சும்மா தேவையில்லாம பேசுறது எல்லாமே நேரத்தை வீணாக்குறது. மற்றபடி சம்பந்தம் இருக்கும், இவங்க தான் இந்த சரீரத்தோடைய அப்பா, சரீரத்தோடைய அம்மா, அதெல்லாம் மறக்க மாட்டோம். பட் அது நினைவு செய்ய வேண்டான்ற, அதுதான். சொர்க்கத்திலும் அப்படிதான் இருப்பாங்க, இல்லையா? மற்றபடி சரீர நிர்வாகத்துக்காக தொழிலெல்லாம் செய்யுங்க தாராளமா. ஆனா எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டே இருங்க. பார்த்தா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க வந்து கணவன் மனைவி 2 பேரும் டெய்லரா இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா அந்த கஸ்டமர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு நாளைக்கே பார்த்தா 1.5 மணி நேரம் தான் ஆகுதுன்றாங்க. மற்ற நேரம் வேலை செய்வாங்க, ஆனா மைண்டுக்கு வேலை கிடையாதுல்ல. அப்ப ஃபுல்லா நான் பாபாவை தான் தம்பி நினைக்கிறேன்றாங்க. அப்ப எந்த அளவு யுக்தியா? ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு டைம் இல்லைன்றாங்க. இப்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கிற டைம் ஃபுல்லா பாபா நினைவு செய்ய முடியும். எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் நினைவு செய்யுங்க. அப்பதான் உங்க ஆத்மால இருக்கிற துரு நீங்கும். அடிப்படை விஷயமே என்னது? தூய்மை ஆகிறதான். ஸோ அப்ப நீங்க சிந்திக்கணும், நான் எப்படி தூய்மை ஆகுறது, முதல்ல அழுக்கு சேராம விடணும். எல்லாருக்கிட்ட இருந்து எப்படி விலகுறது? யுக்தியா தப்பிச்சு போயிடணும், இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள இதை சிந்தனை செஞ்சுட்டே இருங்க. தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்குது. மற்றபடி இல்லற விவகாரங்களை நீங்க இருக்கதான் செய்யணும். இருந்துகிட்டு நினைவுனால தூய்மை ஆகணும். மற்றபடி சன்னியாசிகள் வந்து காட்டுக்கு போய் தூய்மையா இருந்தா கூட அவங்க அப்படியே முழு தூய்மையாலாம் ஆயிட முடியாது. ஏன்னா கிரகஸ்திகள் கிட்ட தானே வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால அங்கதான் போய் ஜென்மம் எடுப்பாங்க. அவங்க கர்ம கணக்கு முடிக்க அங்கதானே சாப்பிட்டாகணும். இல்லையா? யாரு ஊந்து அந்த சாமியார் கவனிச்சுக்கிறாங்களோ அவங்க குடும்பத்துலதான் இவங்க பார்ப்பாங்க. எவ்வளவு பேர் கவனிச்சுக்கிறாங்களா? அப்ப ஒரு ஜென்மத்துக்கு அப்படியா? யாரு அது? சரி சரி. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நிர்விகாரி உலகமே கிடையாது. இது ஃபுல்லாவே விகாரி உலகம் தான். இதுல இருந்து யாரும் தப்பிச்சும் போயிட முடியாது. சன்னியாசிகள் தூய்மையா இருந்துட்டாங்க, அப்ப அப்படியே பரந்தாவதுக்கு போயிட்டாங்கன்னா அதுவும் போக முடியாது. விகாரி உலகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருக்குமே. மற்றபடி உலகம் 2 உலகம் தான், விகாரி உலகம், நிர்விகாரி உலகம். இதே உலகம் முதல் 2000 வருஷம் நிர்விகாரியாக சொர்க்கமா இருக்கு, அடுத்தது அழுக்கான உலகமா இருக்கு. அந்த சொர்க்கமான தூய்மையான பாவன உலகத்துலதான் தேவதைகள் இருந்தாங்க. இது எவ்வளவு ஈஸியா நீங்க புரிய வைக்கலாம். இந்த பதித உலகம் இப்ப அழிய போகுது. விநாசம் ஆவறதுக்கு முன்னதாகவே எல்லையில்லாத தந்தை கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை நீங்க அடையணும். சூப்பரா புரிய வைக்கிறதுக்கு விதவிதமா பாபா சொல்றாரு. இப்ப தேகத்தின் சம்பந்தத்தை விட்டுட்டு தன்னை ஆத்மான்னு நிச்சயம் செய்யுங்க. மேலும் தந்தையை நினைவு செய்யுங்க. அப்பதான் நீங்க பாவனமாக ஆகிடுவீங்க. பாருங்க, அப்ப பாபா சொல்றது, இது அழுக்கான உலகம்ன்றதுனாலதான் அழிக்கிறாங்க, இல்லையா? ஒரு முள்ளுக்கடைனா அழிச்சிட்டு தானே மலர் தோட்டத்தை உருவாக்க முடியும். அது பாட்டுக்கு இருக்கட்டும், நானும் மலர் தோட்டத்தை எப்படி உருவாக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி முள்ளுக்காடாக இருக்குது இந்த அழுக்கான உலகம். அது அழிய போகுது. ஆனால் அழியறதுக்கு முன்னாடி அந்த மலர் தோட்டத்துல நான் வரணும் அப்படின்னா பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையணும். பாபாவை நினைவு செஞ்சு, பாபாவை நினைவு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? தேகத்தின் சம்பந்தத்தை விட்டுட்டு நான் தேகன்றதை மறந்து ஆத்மா நிச்சயப்படுத்திக்கிட்டு பாபாவை நினைவு செய்யுங்க. அப்ப தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் அதிபதியாக ஆயிடுங்க. இறைவனை பதித்த பாவனர்னு தானே சொல்றோம். அப்படின்னால என்ன அர்த்தம்? அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர். பதிதம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. கங்கையில போய் குளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தூய்மை ஆகிடுவாங்களா என்ன? கண்காட்சியில இதை நல்ல முறையில புரிய வைக்க வேண்டி இருக்குது. பிரஜாபிதாவோ இங்கதான் வேணும். கீழே இந்த பிரம்மா மற்றும் பிரம்மா குமாரிகள் தவம் செஞ்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இந்த விஷயங்களை நீங்க நல்ல முறையில புரிய வைக்கணும். யாருக்குமே ஆணித்தரமா புரிய வைக்கணும். திக்கி திணறி கூறினார்கள் என்றால் பெயரை கெடுத்து விடுவார்கள். எங்காவது நாம் குழம்புகிறோம் என்று பார்த்தீர்களானால் சரி, கொஞ்சம் இருங்க,
நாங்க இன்னொரு சகோதரியை அனுப்புறோம்னு சொல்லுங்க. ஒருவரை விட ஒருவர் கூர்மையாக இருப்பாங்க இல்லையா? கண்காட்சி மேலாவில் சரியா புரிய வைக்கிறாங்களான்னு மேற்பார்வையும் செய்யணும். யாரும் வாதாடுவதில்லையே, நுழைவாயில்ல கூட அறிமுகம் உடையவர் இருக்கணும். அநேக விதமானோர் வராங்க இல்லையா? பெரிய மனிதர்களுக்கு அவசியம் மதிப்பு கொடுப்பாங்க, வித்தியாசமும் அவசியம் இருக்கும். இதுல இவர் மீது அன்பு இருக்கிறது. இவர் மீது இல்லை என்று வரக்கூடாது. ரெண்டு விதமான பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இதற்கு ரெண்டு விதமான பார்வைன்னு சொல்லப்படுறது கிடையாது. இங்க பெரிய மனிதர்களுக்கு உபச்சாரம் செய்யப்படுதுன்னு நினைக்கிறாங்க. சேவை செய்யக்கூடியவர்களுக்கு உபச்சாரம் செய்வார்கள் அல்லவா? யாராவது வீடு கட்டினாங்கன்னா அவசியம் உபச்சாரம் செய்வாங்க. உங்களுக்காகத்தானே வீடு அமைக்கிறார்கள். யார் உழைத்து ராஜா ஆகிறாங்களோ அவங்களுக்கு பிரஜைகள் இயல்பாகவே உபச்சாரம் செய்வார்கள் தானே. குறைந்த பதவி உடையவர்களை விட உயர்ந்த பதவி உடையவர்களுக்கு உபச்சாரம் கிடைக்கும் அல்லவா? முழு உலகத்திலும் ஆத்மாக்கள் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைங்க. ஆனால் பாரதத்துல முழு உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களுமே எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க தான். ஆனா அந்த எல்லையற்ற தந்தை இந்த பாரதத்துல ஜென்மம் எடுத்திருக்கிறாரு. முதல்ல உயர்ந்தவர்களாக இருந்த பாரதவாசிகளே இப்ப தாழ்ந்தவர்களாக ஆகியிருக்கிறாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. நான் பாரதத்துல வரும்பொழுதுதான் எல்லோருக்குமே நன்மை ஆகி விடுகிறது. குறிப்பாக மற்றும் பொதுவாக என்று இருக்கிறது அல்லவா? இப்பொழுது பாரதம் தான் நரகமாக உள்ளது, பிறகு சொர்க்கமாக ஆக போகுது. எனவே பாரதத்துக்கு தானே அவர் வருவாரு. வேறு இடங்களுக்கு போய் என்ன செய்வாரு? பாரதத்துல தான் பக்தி மார்க்கத்துல முதல்ல சோமநாதருடைய பெரிய மேன்மையான கோயிலை அமைச்சிருந்தாங்க. எப்படி வெளிநாடுகள்ல பெரியதிலும் பெரிய சர்ச் அமைக்கிறாங்க? ஏன்னா போப் மூலமாக பெறப்பட்ட ராஜ்யம் அது. எல்லா சர்ச்சுகளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, வரிசைக்கிரமமாக இருக்கும் இல்லையா? சோமநாதர் கோயில் எவ்வளவு வயிறு வைடூரியங்கள்னால நிரம்பி இருந்தது. முகமதியர்கள் ஆகியோர் கொள்ளையடித்து விட்டு சென்றார்கள். மிகவும் செல்வந்தர்களாக இருந்தாங்க. சர்ச்சிலிருந்து என்ன கொள்ளையடிக்க முடியும்? மனிதர்கள் பணத்துக்கு பின்னால் போறாங்க இல்லையா? கஜினி முகமது எவ்வளவு எடுத்துக்கொண்டு சென்றார். பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தார்கள். அவங்களும் கூட இங்கிருந்து பணத்தை அவங்க நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய செல்வம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இப்பொழுது அது உங்களுக்கு திரும்ப கிடைத்து கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொடுக்கறாங்க. இவை எல்லாம் நேரம் வரும்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. கணக்கு இல்லை என்றால் இவ்வாறு எப்படி நடக்கும்? இந்த நாடகம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த கொடுக்கல் வாங்கலின் கணக்கு எப்படி உள்ளது? பிறகும் குழந்தைகளாகி நீங்கள் இப்போது சொர்க்கத்தின் அதிபதி ஆக வேண்டும். இந்த உலக சரித்திரம் பூகோளம் எப்படி சக்கரம் சுற்றி வருகிறது என்பது கூட குழந்தைங்களுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார். நிறைய விஷயம் பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, கங்கையில போய் குளிக்கிறவங்களாம் என்ன தூய்மை ஆயிட்டாங்களா? இப்ப தூய்மையாக்க பேர் இறைவன் தானே, அவர் சொல்ற வழிபடி தானே தூய்மையாக முடியும். அவரு பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். படங்கள்ல பிரம்மா குமாரிகள் தவம் செஞ்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப நம்ம புரிய வைக்கணும், இந்த தவத்தின் மூலமாகத்தான் அந்த ராஜ்யத்தை அடைகிறாங்க. இதைத்தான் பக்தி மார்க்கத்தின் கதையில கடுமையான தவம் செஞ்சு வருஷக்கணக்கா தவம் செஞ்சு இறைவன் கிட்ட வரம் வாங்கினாங்களே, அந்த வரம் வாங்குற டைம் இதுதான். ஏதோ காட்டுல போய் பண்றது கிடையாது அப்படின்னு புரிய வைங்க. வீடே வேண்டான்னு காட்டுக்கு போனவனுக்கு என்னப்பா வரம் தேவை? எவ்வளவு பெரிய விஷயம். அவன் எதுவுமே வேண்டாம் தானே அங்க போயிருக்கிறான். அப்ப இல்லறவாசிகளுக்கு தானே இது தேவை. அதை புரிய வைங்க. இன்னொன்னு பாபா சொல்றாரு, ஆணித்தரமா புரிய வைக்கணும். சந்தேகத்தோட நம்ம சொல்றது ரைட்டா, இவங்க கேட்கறாங்களே ஒருவேளை தப்பா இருக்குமா
அந்த மாதிரிலாம் ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா திணறி திணறி சொன்னீங்கன்னா பேருக்கு எடுத்துடுவாங்க. பிரம்மகுமாரிக்கு ஒண்ணுமே தெரியலப்பான்ருவாங்க. அதனால நீங்க கண்காணிக்கணும். அவங்க குழம்புறாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள முதல்ல அங்கிருந்து விலக்கிடுங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்களை திணறீங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் இருங்க, நான் ஒரு சிஸ்டர் அனுப்புறேன்ட்டு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா ஒருத்தரை விட இன்னொருத்தர் புத்திசாலியா இருப்பாங்க தானே. அப்போ செக் பண்ணணும், யாராவது வாதம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா. இங்கே வாதம் எல்லாம் கிடையாது. இதில் இப்படி அப்படி இங்கே சொல்றது இறைவன், இதுதான் உண்மை. நம்புறது நம்பாது உங்களுடைய அதிர்ஷ்டம் இல்லையா. அடுத்தது நுழைவாயில வாங்கன்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அவங்க உட்பட ஞானி குழந்தைங்களா இருக்கணும்ன்றார். அறிமுகமுடையவர் இருக்கணும். நிறைய பேர் வராங்க இல்லையா. அப்ப பெரிய மனிதர்களுக்குன்னா அவசியம் மதிப்பு கொடுப்பாங்க தானே. இது ரெண்டு அர்த்தத்துல நேத்தே பாபா சொல்லியிருக்கிறாரு, நல்ல ஞானம் உள்ள குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது. அவங்களையே நம்ம சட்டை கூப்பிடணும், அவன் இப்பதானே வந்தான், நாம எத்தனை வருஷம் இருக்கிறோம்னு நினைக்க கூடாது, அப்படி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு சொல்றாரு பெரிய மனிதர்கள்லாம் கண்டிப்பா மரியாதை கொடுக்க தான் செய்வாங்க. அப்ப இவங்க மேலதான் அன்பு இருக்கு, அவங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது ரெண்டு அர்த்தம். ஒண்ணு, நம்மள வராங்க பாருங்க கண்காட்சி பாக்குறதுக்கு, அவங்களுக்கும் விஐபிக்கு நம்ம தனியா கொடுப்போம் தானே. இவங்க என்ன பெரியவங்களை மட்டும் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது ஏன் அப்படின்னா பாபா சொல்றாரு, சேவை செஞ்சவங்க அதுலதான் அவங்க பெரியவங்களா ஆனாங்க இல்லையா. ஒரு நல்ல சேவை செஞ்சிருக்காங்க, அதனால பெரியவங்களா இருக்கிறாங்க. இப்ப ராஜா உழைச்சி ராஜா அவர்களுக்கு பிரஜைகள் உபச்சாரம் செய்வாங்க தானே. உயர்ந்த பதவி உடையவர்களுக்கு குறைஞ்ச பதவி உடையவங்க உபச்சாரம் செய்வாங்க தானே. அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்காக நீங்க பொறாமையோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்னும் இவங்களுக்குள்ளே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை வரும்போது ஒருத்தங்க விஐபி அழைச்சிட்டு வராங்க. நான் பட விளக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பிரதர் இவங்க விஐபி பிரதர் நானே கொடுத்துறேன், அது கரெக்டு தான், அதை நம்மக்கிட்ட தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அந்த கேட்டுட்டு இருக்கிறவங்க முன்னாடி சொல்லும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, இவங்கன்னா இவங்களுக்குள்ளே பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லை, அவங்களுக்குலாம் இது புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதுலேயும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா சொல்றாரு, எல்லா உலகத்துல உள்ள எல்லா குழந்தைக்கும், உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாவுமே இந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க தான். ஆனாலும் கடவுள் வருவார் அப்படின்னு எல்லா மதத்திலையும் போட்டிருந்தாலும் அவர் ஏதோ ஒரு இடத்துல தானே வர முடியும் இல்லையா. ஸோ அவர் பாரதத்துல தான் வராரு. ஏன் வராரு? ஏன்னா இந்த பாரதம் தான் அப்படி உயர்ந்த சொர்க்க பூமியா இருந்து இன்னைக்கு கீழான பூமி ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு இந்த ஞானத்தை மகாபாரத கதையத்தான் சொல்றாரு. பாரதத்தின் கதை இப்படி இருந்துச்சுன்ற கதையை போய் அமெரிக்கால போய் என்னத்த சொல்றது, இங்க இருந்தது இங்கதானே நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. வேற எங்கேயாவது போய் நான் என்ன பண்ண முடியும்? நான் பாரதத்துல வர்றதன் மூலமாக தான் எல்லோருக்கும் நன்மை ஏற்படுது. அப்ப குறிப்பாக பாரதம் தான் சொர்க்கமாக இருந்த பாரதம் இன்னைக்கு நரகமாகுது, மீண்டும் சொர்க்கமா ஆக போகுது. அப்ப பாரதத்துக்கு தானே வருவாரு. அது மட்டும் இல்லாம பாரதத்துலதான் முதல்ல அப்படி ஒரு கோலாகலமான கோயில் அந்த சோமநாதர் கோயில். பல தடவை வந்து கொள்ளடிச்சாங்க. கேட்கிறாரு, சர்ச்சில் போய் என்னத்த கொள்ளடி, அங்க என்ன இருக்குது கொள்ளடிக்கிறதுக்குன்னு கேட்கிறாரு. எவ்வளவு சூப்பரா. அப்ப இதுல தெரியுது இல்ல, இது இவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, ஆனா அந்த கோயில் அவ்வளவு வைர வைடூரியங்கள் வைக்கிறாங்கன்னா இப்ப எவ்வளவு செல்வம் இங்க இருந்திருக்குது. இதை எடுத்துட்டு போறதுக்கு தான் எல்லா மதத்துக்காரங்களும் இங்க வந்து தீட்டிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா. முகமதியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே. இப்ப அதான் சொல்ற, சர்ச்சில் என்னத்தை போய் கொள்ளடிக்க முடியும்? முகமது கஜினி எவ்வளவு எடுத்துட்டு போனாரு, அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து எடுத்துட்டு போனாங்க. இப்போ உங்களுக்கு அவங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போனாங்களோ அது திரும்ப கிடைச்சிருக்கு. இதுதான் 3 கால ஞானம். நம்ம கிட்ட இருந்து போற ஒண்ணு ரிட்டர்ன் நமக்கு வந்தே ஆகும். நீங்க நல்லது கொடுத்தாலும் சரி, கெட்டது கொடுத்தாலும் சரி. இப்ப அது வரலையான்னு கவலைப்படாதீங்க, அதுக்கு நாடகத்தின் விதியை சொல்லிட்டாரு, அது வரும். இப்ப தெரியாது, தேவையான நேரத்தை கரெக்டா வந்துடும். இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. இப்ப கணக்கு இருக்குது, கொடுக்கல் வாங்கலின் கணக்கு. சரி, அது கொடுத்ததெல்லாம் வருது, அதெல்லாம் ஓகே. நீங்க சொர்க்கத்தின் அதிபதி ஆகணும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது. அதிபதி ஆகணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் இல்லையா. இந்த உலக சரித்திர பூகோள சக்கரம் எப்படி சுத்திக்கிட்டே இருக்குதுன்ட்டு நமக்கு புரியுது.
இருந்தும் பாபா சொல்றார், குழந்தைங்களே மன்மனா பவ. மெயின் எல்லாம் இந்த சக்கர ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதே நேரத்துல பாபா நினைவு கட்டாகாம இருக்கும், மன்மனா பவ என்று கூறுகிறார். மற்றபடி நடந்தவை அனைத்தும் மீண்டும் நடைபெறும். ஒவ்வொரு பொருளுமே சதோ நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆகிடும். பகல்ல தொழில் செய்றீங்க, அந்த நேரத்தை விட்டுருங்க. மீதி எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரமும் என்ன நினைவு செய்யுங்க. தொழில் ஆகியவற்றில் கூட அவ்வப்பொழுது நேரம் கிடைக்குது. ஒரு சிலருடைய சேவை எப்படி இருக்குதுன்னா, கையெழுத்து போட்டா மட்டும் போதும், அவங்க வேலையே அவ்வளவுதான். இப்படி கூட மிகவும் சுதந்திரமா இருக்கிறாங்க. ஸோ அவங்க பகல்ல கூட சூப்பரா பண்ணலாமே இல்லையா? அது மாதிரி நிறைய இருக்குது வேலை. அப்ப அவ்வளவு சுதந்திரமா இருக்கிறாங்க. சரி, அப்படி ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்களாம் இல்லைன்னா கூட இரவு எல்லாரும் ஃப்ரீயா தானே இருக்கிறீங்க. அப்ப பாபா நினைவுல வேலை செய்யுங்க, சம்பாத்தியம் செய்யுங்க. இது வருங்கால 21 பிறவிக்கான சம்பாத்தியம். ஒரு நாழி அல்லது அரை நாழி கூடுமான வரையும் தந்தை நினைவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம்பாத்தியமாகும். அறிவுள்ளவராக யார் இருக்கிறாங்களோ அவங்க உண்மையிலே நிறைய சம்பாத்தியம் செய்ய முடியுங்கிறத உணர்ந்திருப்பாங்க. நாங்க இவ்வளவு நேரம் நினைவு செஞ்சோம்னு ஒரு சிலர் சார்ட்டு கூட எழுதுறாங்க. அஞ்ஞான காலத்துல ஒரு சிலர் தங்கள் தினசரியை எழுதுறாங்க. நீங்க கூட சார்ட் எழுதுனீங்கன்னா கவனம் இருக்கும். எந்த ஒரு நேரமும் வீணாகி விடுவது இல்லையே, எந்த ஒரு பாவமும் செய்யலதானே அப்படின்னு சார்ட் எழுதிட்டே இருங்க. டைம் வீணாக்காம இருக்கிறேன்னா எழுதிட்டே இருங்க இல்லையா? பாபா சூப்பரா சொல்றாரு. ஸோ நேரத்தை ஒதுக்கி அறிவாளி குழந்தையா இருந்தால் எல்லா டைம்லையும் அந்த பாபா நினைவு அங்கே சம்பாத்தியம் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஈஸியாக நினைக்கிறதுக்கு இன்னைக்கு ஜுவாலாமுகி பயிற்சி. இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நான் நாராயண் ஆகிறதுக்காக பாபா நினைவு செஞ்சோன்னு ஒரு நாள் நினைவு பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த நாள் பாபாவை ஒலிப்புலியாக பார்த்துக்கிட்டு நீங்களும் ஒலிப்புலியாக இருந்துட்டு நான் நாராயண் ஆக போகிறேன், நாராயண் ஆக போகிறேன், நாராயண் ஆக போகிறேன், நான் நாராயண் ஆகணும், நாராயண் ஆகணும், நாராயண் ஆகணும், அப்படியே அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கணும். அது இல்லையா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க? ஒரு வரத்தை வாங்குறதுக்காக அவங்க சொல்றாங்க. அந்த வரத்தை ஞாபகம் வச்சிருப்பாங்கல்ல. நம்ம எதுக்காக பாபா நினைச்சுறோம்? அந்த ஆஸ்தி அதுக்கு தான் எதிரில் வைங்க. இப்போ திருமூர்த்தி படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டக்குன்னு எது தெரியும்? மகாவிஷ்ணு தான் தெரியும். அப்போ அந்த பிரம்மா உட்காந்துட்டு இருந்தாலும் அவர் புத்தியில அந்த மகாவிஷ்ணு லட்சியம் நின்றுட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நான் நாராயண ஆகணும். இன்னைக்கு என்ன போயிடுச்சுன்னா, நான் தான் நாராயணன், நான் தான் நாராயணன், நான் நாராயணன், நானே அது தத்துவம் சொல்றாரு இல்லையா? நீங்களே அதுன்ட்டு நானே அது பாபா, நான் அதுவா. அப்ப பாபா நினைச்சுக்கிட்டே நான் தான் நாராயணன், நான் தான் நாராயணன், அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே பாபா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்காக நான் தான் அது. ஆனா நடுவுல மாயா என்னை கெடுத்துட்டான், நான் மீண்டும் என்னுடைய தந்தையை நினைச்சு தூய்மையாகிறேன், அவருடைய வழிப்படி மட்டும் நடக்கிறேன், அவருடைய குணங்களை வெளிப்படுத்துறேன். நாராயணனுடைய சமஸ்காரம் தான் என்கிட்ட இருந்து வெளிப்படணும். இதுதான் இன்னைக்கு ப்ராக்டிஸ். அப்புறம் இன்னொன்று பாபா நேற்று வானில சொல்லியிருப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை வானில என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஊக்க உற்சாகத்துல குஷியில இருந்து மற்றவங்களே ஊக்க உற்சாகத்துல கொண்டுட்டு வர அந்த விழாவை தினம் தினம் கொண்டாடுங்கன்னாரு. ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா நாராயணன் எப்பயும் குஷியா இருப்பார், அவரு எதுக்குமே முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க மாட்டார் இல்லையா? அப்ப ஊக்க உற்சாகத்தோட இருக்கிற நாராயணன் ஆத்மா என்ன ஆனாலும் ஊக்கத்தை விட மாட்டேன்ற விரதத்துல இருக்கிறேன் நானு அப்படின்னு. ஸோ நாராயணன் உடல்ல இருந்த அந்த ஆத்மா தான் இப்ப இந்த உடம்புல இருக்குது. மீண்டும் மீண்டும் இதையே அசைப்பட்டுக்கிட்டே பாபா நினைங்க, அப்படி ஒரு போதை ஏறும், ஈஸியாகவும் இருக்கும் நினைக்கிறதுக்கு. சரி, அப்ப பாவம் செய்ய மாட்டேன். நாராயணனா இருந்து இதை பண்ணலாமா, நான் நாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தவறான காரியம் பண்ண மாட்டீங்க. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: வேற்றுமையின் பாவனையை நீக்கி அனைவர் மீதும் மதிப்பு கொடுக்க வேண்டும், மதிப்பு வைக்கணும். நேற்றும் இன்னைக்கும் இந்த மதிப்பு கொடுக்கறத பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. யாருக்குமே உள்ளபூர்வமாக புரிய வைக்கணும், சம்பாத்தியத்துல மும்முரமாக இருக்கணும்.
உயிரோடு இருந்துக்கிட்டே அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யணும். சரீர நிர்வாகத்தின் பொருட்டு காரியமும் கூட செய்யணும். கூடவே அறிவுள்ளவராகி அழியாத சம்பாத்தியமும் கூட சம்பாதிக்கணும். நினைவின் சாட்டு வைக்கணும். இல்லை, உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலை. நான் ஆத்மானால என்ன அர்த்தம்? உனக்கு சரீரம் கிடையாது இல்லையா? வெறும் ஆத்மாவே சுத்துறது தான் அந்த பிராமணன் இல்லையா? அப்போ இப்போ பாருங்களாம், பிரம்மகுமாரிகளுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு அர்த்தம் பிணம். அது பிணத்துக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்கன்னு அது ஒன்று. இன்னொன்று, ஆத்மா உடம்பை விட்டு போயிடுச்சுன்னா எப்படி சுத்தம்? ஒளி உடலில் சுத்தம். அதுதான் ஒயிட் ட்ரெஸ். உடம்பே கிடையாது இல்லையா? ஸோ ஆத்மானா அதான் அர்த்தமே. எல்லாத்தையும் மறந்து பாபாவே பார்த்துட்டு இருக்கேன். பாபாவுடைய சேவையை ஏதோ ஒரு உடம்புல பூந்து கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதுலேயே மும்முரமாக இருக்கணும். மற்றபடி ஒரு உடம்புக்குள்ளே இருக்கிறீங்களே, அந்த உடம்புக்காக சில காரியங்களை நீங்கள் செய்ய தான் செய்யணும். அறிவுள்ளவராகி அழியாத சம்பாத்தியத்தையும் சம்பாதிக்கணும். இதுதானே மெயின் இல்லையா? பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க, தினம் தினம் மாதம் மாதம் சம்பளம் வருது, ஒரு சிலருக்கு தினம் தினம் வருது. இருந்தாலும் எல்ஐசி இன்சூரன்ஸ் அதெல்லாம் போடுறாங்க. ஏன்? பின்னாடி தேவைப்படும். அப்போ அடுத்த 2500 வருடத்துக்கு தேவைப்படுற இந்த இன்சூரன்ஸ் பண்ணணும்ல. ஸோ புத்திசாலியாகி அதுக்கு சம்பாத்தியம் செய்யணும். எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்கன்னு சார்ட் வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரதானம் தனது பவர்ஃபுல் உள்ளுணர்வு மூலமாக பதித்தமான வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை செய்துவிடும் மாஸ்டர் பதித்த பாவனி ஆகுங்கள். பவர்ஃபுல்லான சக்திசாலியான உள்ளுணர்வு மூலமாக இந்த அழுக்கான வாயு மண்டலத்தையே மாற்றம் செய்கிற மாஸ்டர் பதித்த பாவனி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படிப்பட்ட வாயு மண்டலம் இருந்தாலும் சரி, ஆனால் சுயத்தினுடைய சக்திசாலியான உள்ளுணர்வு அந்த வாயு மண்டலத்தையே மாற்றிடணும். வாயு மண்டலம் விகாரியாக கூட இருக்கலாம், ஆனால் சுயத்தின் உள்ளுணர்வு நிர்விகாரியாக இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். யாரு பதிதர்களை பாவனமாக ஆக்கக்கூடியவர்களோ அவங்க பதிதமான வாயு மண்டலத்துக்கு வசப்பட்டு போயிடக்கூடாது. சூப்பர் இல்ல? மாஸ்டர் பதித்த பாவனையாகி சுயத்தின் சக்திசாலி விருத்தி மூலமாக அப்பவித்திரமான அல்லது பலவீனமான வாயு மண்டலத்தை நீக்கிவிடுங்கள். அதனை வர்ணித்து வாயு மண்டலத்தை உருவாக்காதீங்க. பலவீனமான அல்லது பதித்த வாயு மண்டலத்தை வர்ணனை செய்வது கூட பாவமாகும். புரிய செம்ம வரதானம் இல்லை? புரியுது. சரி, இப்போ பாபாசுரர் விபச்சார விடுதியில் போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அங்கே எப்படி இருக்கும் வாயு மண்டலம்? அப்படி தூய்மையாக இருக்கும், பயங்கர விகார வாயு மண்டலம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய உள்ளுணர்வு அப்படியே மதுபனில் இருக்கிற அதே உள்ளுணர்வில், அதாவது மதுபனில் இருக்கிறதாவே நீங்கள் அங்கே நினைக்கணும். ஒரு தவறான இடத்துல இருக்கிற உணர்வே உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ தான் அந்த வாயுமண்டலம். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கிறன்ற அந்த உணர்வு வந்தாலும் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் வரும். அதான் நம்ம திருஞானம் பிரதர் கூட சொல்ல தெரியுமா? ஒரு மாத்தேஜ் சொன்னாங்களே, என் பையன் இப்படி பண்ணால் முதல்ல அதை சொல்கிறத நிறுத்துங்க. மாத்தேஜ் நல்ல பையன், ஃபர்ஸ்ட் கிளாஸான பையன். அப்போ அப்படி சொன்னால் வைப்ரேஷன் மாறுது. இப்போ குழந்தைங்களை கெடுக்கிறதே தாய்மார்களும் பெற்றோர்கள் தான் இல்லையா? எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? அப்போ அவர் இந்த ஞானத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்காக தான் சொல்கிறார் இல்லையா? அதை வர்ணனை செய்கிறது பெரிய பாவம்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். எப்படி ஆக்குறாரு இல்லையா? அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு நிர்விகாரியாக இருக்கணும். அதில் நீங்கள் மாறிடக்கூடாது. எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களாக தான் தெரியணும், தேவதையாக தான் தெரியணும், ஃபரிஸ்தாவாக தான் தெரியணும், ஊக்க உற்சாக தான் படுத்தணும், குஷி நிறைஞ்சவங்களாக தான் தெரியணும். அதை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும், ஃபரிஸ்தாவாக்கிட்டே இருங்க. அப்போ உங்களோட வைப்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? யார் நீங்கள் யார்? மாஸ்டர் பதித்த பாவனி இல்லையா? இறைவன் தான் பதித்த பாவனி, நீங்கள் மாஸ்டர் பதித்த பாவனி அப்படின்னா உங்களைத்தானே இங்கே கங்கைன்னு காட்டியிருக்கிறாங்க பக்தியில். அப்போ பதிதர்களை தூய்மையாக்கக்கூடிய நீங்களே தூய்மையற்ற வாயுமண்டலத்துக்கு வசமாயிடக்கூடாது, வசப்பட்டு போய்விட முடியாதுன்றது.
கூடாது சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தூய்மை ஆக்குறவங்க, நீங்க எப்படி போய் அதுல போய் விழ முடியும்? சூப்பரா கேட்கிறாரு இல்லையா? அப்ப நான் மாஸ்டர் பதித்த பாவனையாகி உங்களுடைய சுயம் ஆத்மாவுடைய சக்திசாலியான அந்த உள்ளுணர்வின் மூலமாக அந்த அழுக்கான அப்பவித்திரமான பலகீனமான அந்த வாயுமண்டலத்தெல்லாம் நீக்கிடுங்க. நீங்க இப்ப நீங்க ஞான சூரியன், நீங்க போனாலும் அங்க வெளிச்சம் வந்துடணும் இல்லையா? அதுதான். அது என்ன மாதிரி வைப்ரேஷன் உள்ள இடம் தெரியுமா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கணும் இல்லையா? இது உங்களை விட்டு போகவே கூடாது, பாப்பா கூடவே இருக்கணும், அது இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப மற்றபடி அங்க இருக்கிற வாயுமண்டலம் அங்க ரொம்ப மோசம், அது அப்படியெல்லாம் பேசி கூட வாயுமண்டலத்தை உருவாக்காதீங்க. அதனாலதான் மாமா அந்த மீன் எடுத்துட்டு போனா கூட ஐயோ எப்படிதான் இது அப்படின்னு கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னா, அவங்க வியாபாரம் அதை சகிச்சுக்கிட்டு தான் மாமா அப்படியே ட்ரெயின்ல போகலாம். அப்படியா? அப்படி கூட கூட அதை சொல்லக்கூடாது. எடுத்துட்டு வந்தா மல்லிகை பூ வச்சிருந்தா அது எப்படி நினைக்கிறாங்க, கம்முன்னு இருங்க கம்முன்னு இருங்க, அவங்க வியாபாரம் இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. மாமா புக்ல இருக்குது, புக்குல இல்ல வேற எதுலயோ படிச்சேன். சரி சரி. சத்தமா எடுத்துட்டு அப்ப அது அவங்க அதுதான் பாபா சொல்லல மாதிரி இருக்கு பாரு, அது ரொம்ப நல்ல ஒரு இதுல இருக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமமா அவங்கள பாருங்கன்றாரு பாபா சொல்லாரு இல்லையா? ஒரு மரியாதை கொடுக்கணும்னா உங்களுக்கு ஈக்குவலான சேர்ல தானே உட்கார வைப்பீங்க. அந்த மாதிரி அவங்கள நீங்க எந்த உயர்ந்த நிலையில இருக்கணும் அதே உயர்ந்த நிலையில அவங்கள வச்சு பாருங்க. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அப்ப வர்ணிச்சு அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்காதீங்க, அந்த பலவீனமான வாயுமண்டலத்தை வர்ணனை செய்யாதீங்க. வர்ணனை செய்யறது மிகப்பெரிய பாவம். எவ்வளவு சூக்ஷமா எவ்வளவு இருக்குது. ஸ்லோகன், இப்ப பூமியில பரமாத்மா அறிமுகன்ற விதைய போட்டீங்கன்னா பிரத்யக்ஷ ஆயிடும், பிரத்யக்ஷத்தா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க அறிமுகத்தை கொடுத்துட்டே இருங்க, எல்லாருக்கும் கொடுக்க கொடுக்க திரும்புற பக்கமெல்லாம் இந்த இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சென்னை சில்க்ஸ் திறக்கிறாங்கன்னா எங்க பார்த்தாலும் பேனர், டிவியில பார்த்தா சென்னை சில்க்ஸ், அப்ப டக்குன்னு வருது இல்ல, நீங்க போட்டுட்டு போயிட்டே இருங்க. திரும்புற பக்கம் எங்க நோட்டீஸை பார்த்தாலும் இதை பத்தியே இருக்கணும், யாரா இவங்க வந்துடும் இல்லையா? சூப்பரா சொல்றாரு. நீங்க அறிமுகன்ற விதையை போட்டுக்கிட்டே இருங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டே இருங்க. நீங்க சொல்லுவீங்க உங்க வீட்டுக்கு வந்தா அவங்க எங்கேயோ போவாங்க, அங்க ஒரு பிரமுக மாதிரி இருப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க எங்க பட்டாலும் சொல்றாங்க இவங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஓம் சாந்தி. பாபா என்ன சொன்னாரு? சரி உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. பாபா வீட்டுல குடும்பத்துல இருந்தாலும் தாமரை மலர் சமமா இருங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்காது, மட்டும்தான் கிடைக்குது, மட்டும்தான் கிடைக்குது. மதிப்பு கொடுக்க சொல்ற 2 நாளா மதிப்பு கொடுக்கணும், மதிப்பு கொடுங்க. இதை பார்ஷாலிட்டி பாக்குறாதீங்க, புரிஞ்சிக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு சேவை செய்ய பாபா சொல்ற, வீடு கட்டினாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தானே, அந்த மாதிரி தான் இப்போ சென்டருக்கு ஒருத்தவங்க ஒரு சகயோகம் அதிகமா பண்றாங்கன்னா மரியாதை கொடுக்கறது தப்பா நினைக்காங்க. ஏன்னா அவங்க பொக்கிஷத்தையும் அங்க அதிகமா பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும்னு தான் பாபா சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சாது சன்னியாசிகள் எல்லாம் குடும்பஸ்தர்கிட்ட சாப்பிட்றதால அவங்க குடும்பத்துல போய் பிறக்க வேண்டியதா. சூப்பர் இல்லையா? அங்க போய் பிறந்துடுறாங்க, தப்பிச்சு எல்லாம் போயிட முடியாது. எல்லாத்தையும் மறந்து பாபாவை நினைவு செய்யணும். அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. சரி, வரதானம் என்ன சொன்னாரு? உள்ளுணர்வு மூலம் எப்படியாப்பட்ட ஒரு வாயு மண்டலத்தையும் நீங்க உள்ளுணர்வு மூலமாக உங்களுடைய உள்ளுணர்வை சக்திசாலியா வச்சுக்கிட்டு பலவீனமான வைப்ரேஷனை எல்லாம் நீங்க மாத்திடுங்க, வர்ணனை செய்யாதீங்க. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய வைப்ரேஷன் எங்க போச்சு இல்லையா? ஸ்லோகன் என்ன சொன்னாரு? பாபா அறிமுகன்ற விதையை போட்டீங்கன்னா பிரத்யக்ஷத்தான்ற மரம் தானா வந்துடும். ஓம் சாந்தி.